ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. அந்த இடத்துல தான் வந்து எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அப்பதான் வந்து ஐயோ ஐயோன்னு கத்திட்டு வந்தா நமக்கு எப்படி இருக்கும். ஆனா ஹார்ட் மட்டும் அவனுக்கு துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு மேம். அப்படியே இந்த இடம் அப்படியே யாருக்குமா ஃபோன் பண்ணோம், நம்பர் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிறது. I do not believe that he is not no more அப்படிங்கிறது. நாங்க சோல்மேட்ஸே கிடையாது, கம்பானியன்ஷிப். சண்டைன்னா சரியான சண்டை போடுவோம். பழச பேசுறதுன்னா காதல தான் பேசிப்போம். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு பெரிய சோதனைகளை தரும். அந்த சோதனைகளை சமாளித்து நம்ம ஜெயிச்சு வரோம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே. அப்படி காதல் திருமணம் செய்து பெற்றோர்களை எதிர்த்து இந்த சமூகத்தில் அந்த காதல் கணவனை கண் முன்னாடியே இழந்து இன்னைக்கு ஒரு சிங்கிள் பேரண்டாகவும் பேராசிரியராகவும் மற்றும் பட்டிமன்றங்களில் ஒரு வலிமையான குரலாகவும் இருக்கக்கூடிய திருமதி சுபா அருணாச்சலம் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம். ஷோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஒரு குரலை கேட்கறதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா இதே குரல் வந்து எந்த அளவுக்கு கண்ணீரை சிந்துச்சுங்கிறது இந்த ஒரு ஷோ மூலமாக தான் இந்த இடத்துல இன்றைக்கி உங்ககிட்ட வந்து சில வார்த்தைகள் நாங்கள் வந்து கேட்க விரும்புகிறோம். முதல்ல நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு போயட், பட்டிமன்ற பேச்சாளர், வேறு ஜென்சி ஃப்ரெண்ட்லி எஜுகேட்டர்னு நான் சொல்லிப்பேன். ப்ரொஃபஸர்னு இங்கே அடையாளம் சொல்லலாம். டைமாக எஜுகேட்டர்னா நானும் கற்றுக்கிட்டே இருக்கிறத பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்லியாக. அண்ட் தென் நான் ஒரு சோலோபர்னர்னு சொல்லுவேன். அருணோட பிஸ்னஸை நான் திரும்ப எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வாசிப்பு ரொம்ப பிடிக்கும், ஸோ வாசிக்கிறேன். இதுதான் சுபாவினுடைய அடையாளம் அப்படின்னு சொன்னால். ஸோ இப்போ நாங்கள் அந்த ஷோலேருந்து எடுத்து ஒரே ஒரு லைனில் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, என் கண்ணு முன்னாடியே என்னுடைய காதல் வாழ்க்கை பிரிஞ்சதை நான் பார்த்தேங்கிறது ஒருத்தர் இல்லை, பல கோடி பேருடைய கண்ணில் கண்ணீர் வந்தது. அதை கேட்கும்பொழுது, இன்ஃபேக்ட் நம்மளாம் கேட்கும்பொழுது கூட அந்த நிமிஷம் எங்கள் கண்ணில் எங்களையே அறியாமல் அந்த கண்ணீர் வந்து அந்த துயரமான ஒரு சம்பவம். துணை அப்படின்னா எல்லாருக்கும் இங்கே ஹாப்பியானதாக இருந்ததே இல்லை. எனக்கு கிடைச்ச இணை அப்படின்றது துணையை தாண்டி இணை, என்ன மாதிரியே ஒரு சோல். நான் வந்து அருணாவை ஒரு ஹஸ்பண்டாக நான் என்றைக்குமே நான் நினச்சதே இல்லை. இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட், குட் கம்பானியன்ஷிப். நாங்கள் சோல்மேட்ஸே கிடையாது, கம்பானியன்ஷிப். சண்டைன்னா சரியான சண்டை போடுவோம். அதே நேரத்தில் அவ்வளோ சீக்கிரம் சமாதானம் ஆகிடுவோம். அந்த சண்டையில் பழைய விஷயத்தை எடுத்து பேசுறது அப்படியெல்லாம் எங்களுக்குள்ளே இருந்ததே இல்லை. அப்படி அன்புலையும் அப்படிதான். அன்பை தான், பழசெல்லாம் பேசுறதுன்னா அன்பை தான் நாங்கள் பேசிப்போம், காதலை தான் பேசிப்போம். அந்த ஹாப்பி மெமரிஸ், லவ்வபிள் டேஸை தான் பேசிப்போம். அதுக்குள்ள காதல் இருந்தது. அந்த காதலில் மிகப்பெரிய காமம், அன்பு எல்லாம் சேர்ந்து அது ஒரு வித்தியாசமான உறவாக இருந்துச்சு. பிரிவு எல்லாருக்கும் துயரம் தான் மேம். கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல்லைன்னு சிலப்பதிகாரம் சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற எந்த துயர் வேணாலும் இருக்கலாம். நிறைய பேர் அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு சொன்னாங்க, எங்கள் அப்பா இறந்த போது கூட எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, எங்கள் அண்ணன் இறந்த போது அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் என் கணவனை இழந்த போது வந்து எவ்வளோ ஃபீல் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி பண்ணவங்களுடைய அந்த சோகம் இருக்குது பாருங்க. அவங்கெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் இந்த இணையை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அதை தாண்டி வெளியே வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அப்படின்னு. அருணா இறந்ததை அதை அனுபவிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், அந்த இறப்பை, துயரத்தை, அந்த தனிமையை அனுபவிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து அப்போதான் எனக்கே தெரியும், எனக்கு அப்பா இல்லைன்னு சொன்னவங்க, எனக்கு கணவர் இல்லைன்னு சொன்னவங்க, சரியாயிடுமா, எல்லாம் மாறிடுமா, உன் பையன் உன்னை பார்த்துப்பாம்மா, உனக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்காருமா, ஒரு தைரியமாக வாழலாமா, உனக்கே திறமை இருக்குமா, நீயே சிங்கப்பெண்மா அப்படின்னு சொன்ன குரல்கள் தான் எனக்கு இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அருணாவோட குரலாக தான் நான் பார்க்குறேன். எப்போ சோர்ந்து போயிட்டாலும் நான் சோர்ந்து போயிருக்கேன்னு அவன் அதை ஃபீலே பண்ண மாட்டான், அவன் எந்துவாயிடுவான். அப்படி நமக்கு பாசிட்டிவிட்டியை கொடுத்த ஒரு சோல் நம்மளோட இல்லை அப்படிங்கும் போது அது காலத்துக்கும் மாறாத வழியாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ அக்செப்டட் தட்
பட் ஐ டு நாட் பிலீவ் தட் ஹீ இஸ் நாட் நோ மோர் அப்படிங்கிறத மட்டும். இந்த இடத்துல நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது உங்களது காதல் திருமணம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு காதல் திருமணம். சின்னதாக அது என்னங்கிற ஒரு ரிவ்யூ நேயர்களுக்கு. அதான் மேம் சினிமேட்டிக் லவ் ஸ்டோரி அது. என் காலேஜுக்கே தெரியும். இது வந்து கமிட்டட் கேஸு. இதுகிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு பசங்கள்லாம் வந்து மாமா மாமான்னு தான் கூப்பிடுவானுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருணாவ. அப்படி ஒரு ஹாப்பி கப்புள் நாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சீர்காழி கோயில்ல கல்யாணம் பண்றோம். அப்படியே திரும்பவும் அந்த இருட்டிலேயே ஓடி போய் ஒரு கிராமத்துல மூலையில போய் ஒளிஞ்சுக்கிட்டு வாழ்ந்து அப்படிதான் அந்த லவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. லவ் ஜேர்னிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ற வரைக்கும் நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாடா அப்படின்னு பேசிக்காம. கண்டிப்பா இந்த பெற்றோர் ஆதரவு அப்படிங்கிறது எப்படி இருந்தது 2 பேர் சைட்லயும்? 2 பேருமே அக்செப்ட் பண்ணல. 2 பேர் சைடுமே. அருணாக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னன்னா, அவங்க அருணாவ தூக்கி வளர்த்தது அவங்க அக்கா தான். அருணா பொறந்த டைம்ல அவங்க அம்மாக்கு ஃபுல்லா அம்மை போட்டு போய் அவங்களால பால் கூட குடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாங்களாம். அருணா அக்கா தான் அம்மாவா இருந்து வளர்த்துருக்காங்க. அவங்களே பேசல அப்படிங்கிறது அருணாக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போ முடியல அப்படிங்கிறது எல்லாமே தம்பி தம்பின்னு அக்கா ஒரு நாளைக்கு 3 தடவை ஃபோன் பண்ணும். ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேதுன்னுலாம் சொல்லி அழுத காலம்லாம் இருக்கு. இப்போ அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட இந்த ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆரம்ப காலங்கள்லேருந்து இப்படி தானா நீங்க? நெறைய முடி இருந்துச்சு எனக்கு. நான் கூட அந்த ஷோல சொல்லியிருப்பேன். இடுப்புக்கு கீழ எனக்கு முடி இருக்கும். செம்ம அடர்த்தியா இருக்கும். எனக்கே ரொம்ப ஆசையா தான் இருந்துச்சு. அருணா இருக்கும்போதே நானு இந்த ஹேர் ஸ்டைலுக்கு மாறிட்டேன். ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன்ல எவ்வளோ முடி ஃபோட்டோவில் வந்து பார்த்துட்டு, "உனக்கு இன்னும் முடி அப்படியே இருக்குடி. புள்ள பொறந்தும் உனக்கு முடி ஒன்றும் ஆளடி. பரவாயில்லடி காப்பாத்திட்டடி" அப்படின்னு சொல்கிறா. அதில் என்னடி இருக்கு, மயிரில் என்னடி இருக்கு போகுது அழகு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள்கிட்ட சொன்னேன், "இல்லடி நான் அது மாதிரி தெரப்பி போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் முடி வந்து சுத்தமாக போயிடுச்சு" அப்படின்னு சொல்லவும், அவள் ஃபோட்டோ அனுப்பியதை பார்த்தா முடியெல்லாம் கொட்டி போய் அவளுக்கும் அவ்வளோ முடி இருக்கும். ஸோ கேன்சரில் அவளுக்கு வந்து முடியெல்லாம் போனதும், சரி கேன்சருக்கு வந்து அந்த முடி கொடுக்கறதுக்கு நான் போய் டொனேட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அவளும் கொஞ்ச நாள்ல இறந்து போறா. அதுக்கப்புறம் எனக்கு முடி மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் இந்த எடுத்த முடிவை உங்கள் கணவரும் ஆதரிச்சார். ஆமாம், நீங்கள் நம்ப மாட்டீங்க. கல்யாணம் ஆன அந்த வருஷம் என்னோட பர்த்டேக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். என் ஃப்ரெண்டு ஷர்மியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஷர்மி கும்பகோணத்தில் இருக்கா. சென்னையிலேருந்து நாங்கள் கும்பகோணம் போகிறோம். ஒரு ஆண் வந்து தன்னுடைய ஒரு பெண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. அப்போ இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த சொசைட்டி அப்படி தானே இருக்குது. இப்பயும் அப்படி தான் இருக்குது. பட் மற்ற எல்லாரை விட அருணா யூனிக் அப்படிங்கிறதுல நான் அதில் அந்தந்த விஷயத்தில் தான் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் அருணாவை. ஸோ அந்த ஒரு நாள், அதாவது உங்களுடைய கணவருடைய செய்தி வந்த நாளுங்கிறது எந்த நாளாக இருந்தது? என்ன நடந்தது? மேம் அது வந்து ஆக்சுவலாக ஜூன் 10 வந்து நான் வா தமிழா வா நிகழ்ச்சி கலைஞர் டிவி ஷூட்டில் கடைசியாக பேசிட்டு வச்சதுக்கப்புறம் அதுதான் எனக்கு கடைசி காலாக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கவே இல்லை. ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக ஃபோன் வருது. எந்த காலுமே கனெக்ட் ஆகவே இல்லை. எல்லாமே கட் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு அப்புறம் ஒரு கால் மட்டும் கனெக்ட் ஆகுது. எடுத்து பேசினா அது மாதிரி நான் ஓல்மங்கலத்துலேருந்து பேசுகிறேன். அருணானனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. முத்துராமலிங்கமும் அருணாவும் ஒன்றா போனதில் வண்டியில் முத்து இறந்து போயிடுச்சு. அருணாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. ஊருக்கு போகிற வரைக்கும் அழுதுகிட்டே போகிறேன். எனக்கு அது வரைக்கும் தெரியல அருணாக்கு இவ்வளோ பெரிய உள்ள பாதிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியல. என் தம்பியும் சொல்கிறான், போய் பார்த்து மச்சானுக்கு ஒன்றும் இல்லை, அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க. வந்து தாடையில் வந்து காயம் இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றான். காலையில் போய் பார்க்குறேன், எனக்கு லைட்டாக நைட் ஃபுல்லாக நெஞ்சு வலிச்ச மாதிரி இருந்துகிட்டே இருக்குது, கழுத்தும் வலிச்சிட்டே இருக்குது. அன்னைக்கு போய் பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுறோம். அவர் தூங்கி ஏஞ்சாருன்னா சரியாக போயிடுவார், எங்கேயும் பெருசாக எதுவும் காயம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சு. ஆனால் ஹார்ட் மட்டும் அவனுக்கு துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு மேம். அப்படி கண்ணை திறந்து இப்படி பட்டன் திறந்து இப்படி பார்த்தாலே அப்படி துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. 2 hours அப்சர்வேஷனில் இருந்துட்டு தூங்கினா. அதோட தான் வீட்டுக்கு வந்தோம். திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் 3 மணிக்கு ரெஸ்ட் ரூம் போனவன் அப்போ தான் வந்து ஐயோ ஐயோன்னு கத்திட்டு வந்தால் நமக்கு எப்படி இருக்கும் மேம். அதோட வந்து தான் அப்புறம் உடனே பக்கத்தில் ஒரு 24 hours ஹாஸ்பிட்டலில் காட்டுறோம். வேறு எங்கேயாவது பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஒரு காலையில் நாங்கள் 4:30 மணிக்கு இன்னும் அட்மிட் பண்ணுறோம்.
10 மணி இருக்கும், டாக்டர்ஸ் கூப்பிட்டு எது எதுலேயும் கையெழுத்து வாங்குறாங்க என்கிட்ட. நானும் எல்லாத்துக்கும் கையெழுத்து போடுறேன் என்னன்னே தெரியாமல். எதுன்னே சொல்லவே இல்லை என்னன்னே. வேற ஒரு ஐசியூவில் வச்சுருந்தாங்க, அங்கேயும் இங்கே மாற்றுறாங்க, என்னன்னே சொல்லவே இல்லை. நான் போயிட்டு நர்ஸ் கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, டாக்டர் பேசுவார், சீஃப் டாக்டர் பேசுவார், சீஃப் டாக்டரை போய் பாருங்கன்னு. நானும் அந்த டாக்டர் இந்த டாக்டர்னு உட்காந்து பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரு பிஸியாக இருக்கிறாரு, இவரு பிஸியாக இருக்கிறாருன்றாங்க. என்ன நடக்குதுன்னே புரியல மேம். அவருடைய இறப்புக்கு முன்னாடி கூட இன்ஸ்டாகிராமில் ஹாப்பி கப்புள்ஸாக நீங்கள் போட்ட ரீல்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதே சமயம் அவருடைய இழப்பை கூட நீங்கள் வந்து அதில் வந்து போட்டிருந்தீங்க. இதை வந்து எப்படி நிறைய விதமான கமெண்ட்ஸ் இருந்தது, அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நான் தான் போடுறேன், அது மாதிரி அருணா என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நெருக்கமானவங்களே நீ அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணாத, நீ செவனேன்னு இரு சொல்லும்போது அது கொஞ்சம் எனக்கு வலியாக இருந்துச்சு. யார் என் நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்கனாலே தெரியல. எல்லார் மேலேயும் கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தேன். அந்த டைம் வந்து லைக்குக்காக வேலை பார்க்குற ஆட்கள் அப்படின்னு தான் அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களெல்லாம் டேக் பண்ணுவாங்க. நான் அதுக்கெலாம் கவலையே படலை. நான் வந்து அண்ணா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் முன்னாடி ஒர்க் பண்ண காலேஜோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, அவருக்கு தெரியும் அருணாவை நல்லா, இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார், எனக்கு ஒரு 20,000 கேஷ் கொடுக்க முடியுமா, நான் திரும்ப கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்கிறேன். என்னை அப்படியே பிளாக் பண்ணுறது. இன்ன வரைக்கும் அவர் என்கிட்ட பேசவே இல்லை. பணம்னு நீங்கள் கேட்டது? எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, நம்மளை பற்றி இவ்வளோ தெரிஞ்சவர் அவர் பிளாக் பண்ணிட்டு போகிற அளவுக்கு பணம் வந்து ஒரு பெண் போய் வெளியில் கேட்டால் தப்பாக நினைக்குமா இந்த சொசைட்டி அப்படின்றது. பட் எனக்கு இன்னமும் செம பெரிய வலி அவர் பண்ணின அந்த விஷயம். சிங்கிள் பேரண்ட்டாக முதல்ல நம்ம கையில் நம்ம வாழ்வாதாரத்தை ஓட்டுற அளவுக்கு பணம் இருந்துட்டா தாராளமாக சமாளிச்சிடலாமல். பணம் தான் பிரதானமே. நான் யாருக்கிட்டையும் போய் நிற்க வேணாங்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் கேட்டிங்க, அருணாவோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் வந்து ரோலிங் சேர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அருணா இறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு கால் வருது. நான் சென்னை வந்ததுக்கப்புறம் அருணா இறந்துட்டான்னு யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். அருணா ஃபோனையும் எடுத்து அருணா மாதிரியே நானே பேசுவேன். ஏன்னா அது ஒரு ஃபோன் வருது, இது மாதிரி அருணாச்சலம் சார் இருக்காரா, நமக்கு லாஸ்ட் டைம் சேர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போனார், நாங்கள் இப்போ ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், ஸோ வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் மேம் சொல்லி கால் வருது. சரி சார் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சிட்டேன். போயிட்டு அந்த சுத்தியல் வந்து சரியான வெயிட்டாக இருக்கும். சுத்தியல் எடுத்து இப்படி அடிக்கிறான். அந்த சேரில் வந்து நடுவில் அந்த ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும், அதை எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஸோ அதை எடுத்து இப்படி தட்டுறான், சுத்தியல் அப்படியே வாயிலே விழுது. நான் பக்கத்தில் நின்று பார்த்துட்ருக்கேன். அவனுக்கு ஏதாவது பல்லில் ஏதாவது ஆயிருக்குமோன்னு பார்த்து பயந்துட்டேன். அப்புறம் ஒன்றும் இல்லை அம்மா வலிக்குதுமா, ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு அவனும் சொன்னான். நானே எடுத்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு காசு வாங்கினதுக்கப்புறம் வி டன் தட் சர்வீஸ். அவர் சொல்கிறாரு, ஏன் மேம் சார் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்டையுமே. என் பையன் சொல்லிட்டான், அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டான் அசால்ட்டாக. அவருக்கு செம்ம ஷாக்கு. மேம் என்ன மேம் சொல்கிறீங்க, போன வாரம் தானே மேம் பார்த்தேன் நான் அவரை, ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டாங்கன்னு. மேம் சூப்பர் மேம், கிரேட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு வார காலகட்டத்திலேயே. ஆமாம், பொதுவாக இந்த சடங்கெல்லாம் முடியறதுக்கே ஒரு காலகட்டம் ஆகும். நீங்கள் அதற்குள்ளே வெளியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது எப்படி சமூகத்தை ஃபேஸ் பண்ணி? தாலியை கழட்டி போட்டு அழுதுட்டா சோகம் தணிஞ்சிருமா? அப்படி என்ன அதுக்கு பேர் ரிச்சுவல்ஸ்ன்னு எனக்கு புரியவே இல்லைன்ட்டு எனக்கு அது மேலெல்லாம் எனக்கு இயல்பாகவே வெறுப்பு இருந்துச்சு. அப்பே எனக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லாமல் தான் இருந்துச்சு. நான் ஏத்திஸ்ட் பேசிக்காக. அருணா இறந்து போகிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறோம். அடுத்த நாள் அந்த புதன்கிழமை ஸ்கில் டெவலப்பர் ப்ரோக்ராம் இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணி எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமையே அனுப்பி விட்டுட்டேன். புதன்கிழமை ஈவெண்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து வெவ்வேறு மூலையிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. நிறைய பேர் அதுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. உடஞ்ச நீ இப்படி உடனே எழுந்து வருவேன்னு நான் நினைக்கல சுபா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய யூகேலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து அவார்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், யூகேவோட அவார்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோ தைரியம் யாருக்கும் வராது சுபா. அவ்வளோதான் மேம், வாழ்க்கை என்ன பண்ணாலும் மேம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், நிற்கவே நிற்காது யாருக்காகவும். இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எந்த இடத்துல அவரை ரொம்ப வந்து நான் மிஸ் பண்ணுறேன் இன்றைக்கும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுங்கள்? என்ன பண்ணாலும் நமக்கு வீட்டில் ஒரு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வீடுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற சிந்தனையே இல்லாமல் வேலை 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 வேலையே வாழ்க்கையாக மாறிடுச்சு. சீப்பை தூக்கிட்டு ஓடியாருவான், தலை சீவுன்னு சொல்கிறேனே, என்னையும் தடவ மாட்டுற தலையும் சீவ மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீப்பு வந்து சீவி விடுவான். ஸோ நான் கடைசியாக அருணோட பாக்கெட்லேருந்து எடுத்து நான் என்னோடய பேக்கில் வச்சுக்கிட்டது அந்த சீப்பை தான். ஆனால் அருணா எனக்கு கொடுத்ததை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
நிச்சயமா இன்றைக்கும் நமக்கு தெரியாமல் நிறைய சிங்க பெண்மணிகள் உங்களை மாதிரி வாழ்ந்துட்டு தான் வராங்க. ஏதோ ஒரு விஷயம் இன்னும் எனக்குள்ள ஒரு பயத்தை வந்து இன்னும் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்குன்னா என்ன விஷயம்? தனிமையில் இருக்கிற பயம். எனக்கு லாஸ்ட் இயர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் போது வடபழனி சிக்னலை நான் கிராஸ் பண்ணணும். அந்த ஆப்போசிட் சைடில் இருந்து ஒருத்தர் வந்து என் வண்டியில் விழுந்துட்டார். விழுந்து எழுந்ததும் அவரை திட்டுறாங்க. ஆனால் என்கிட்ட மட்டும் ஒரு அண்ணன் ஓடி வந்து என் காலை நேராக நிமித்தி விட்டு உனக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாரு. நான் தைரியமாக ஏஞ்சி சேர் போடுறாங்க, ஏஞ்சி நான் உட்காந்துட்டேன். யாருக்குமா ஃபோன் பண்ணோம், நம்பர் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது நான் தனியாக இருக்கேன் அப்படிங்கிறது. அது வரைக்கும் நான் வந்து தைரியமாக இருக்கேன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஓவர் திங்கிங் மூமெண்ட்டில் பயம் வரும். அப்போ ஏதாவது அப்படியே சில குரல் மட்டும் எனக்கு அது கேட்டால் தான் தூக்கம் வரும்ன்ற மாதிரி இருக்கும். அந்த குரலெல்லாம் கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன். விமனுக்கு வந்து விமன் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அருணா கருமாதி நடக்க போது 8வது நாள் காரியம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து அந்த மொதல் நாள் வந்து ஈவெண்ட், கனிமொழி எம்பி வராங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு நாசர் சார் வராரு. அந்த ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணணும். போய் நின்னேன் பாண்டிச்சேரியில் ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னோடய ஃப்ரெண்டு டெல்ஃபின் சொல்லுவேன். உங்களுக்கு இதானே சுபா உங்களுக்கு பெரிய வடிகாலே, வாங்க நீங்கள் அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம், ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு போங்க ஹாப்பியாக. அவங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் ஆக்சுவலாக. காரியத்துக்கு நான் செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு 10,000 காசு அனுப்பிவிட்டு அந்த மொமெண்ட்டு நீங்கள் நிம்மதியாக முடிச்சுட்டு வாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சான்ஸே இல்லை. அப்படியான பெண்கள்லாம், பெண்ணோட வலி பெண்களுக்கு தான் தெரியும். இந்த இடத்துல கணவனை இழந்த பெண்கள், மனைவியை இழந்த ஆண்கள்னு சொல்லி ஒரு விஷயத்துல தான் நீங்கள் பேச போனீங்க. வலிங்கிறது யாருக்கு அதிகம் இந்த சமூகத்தில்? சிங்கிள் பேரண்டிங். இந்த சமூகத்தில் ஆண்களுக்கு உதவுறதுக்கு தான் இந்த சமூக கட்டமைக்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. என்ன பண்ணாலும் பெண்ணுக்கு தான் வலி ஜாஸ்தி. பொருளாதார ரீதியாக ஆண் அவன் வந்து ஸ்டேபிளாக இல்லைன்னா கூட ஐயோ பாவம் அவன் அப்படின்னு அந்த ஆணுக்கு உதவி செய்கிறதுக்கு எல்லா வகையிலும் இந்த சமுதாயம் தயாராக இருக்குது. பெண்ணுக்கு அப்படி கிடையவே கிடையாது மேம். பெண் என்ன பண்ணாலும் அவளை பொருளாதார ரீதியாக தன்னிறைவாக அவளை வச்சிருக்கிறதுக்கு சமுதாயம் தொடக்கத்துலேருந்து பழக்கவே இல்லை. வேலைக்கு போய் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நிற்கிற பொண்ணுங்களாக இருந்தால் கூட குழந்தை பிறப்புன்னா அவள் வீட்டில் 1 வருஷம் உட்காந்து தான் ஆகணும். அதிகபட்சம் 5 வருஷம் உட்கார வச்சிடுறாங்க அசால்ட்டாக. எவ்வளோ பின்னாடி போயிடுறோம் ஆண்கள்கிட்டேருந்து. ஸ்டேபிளாக எக்கனாமிக்காக அவங்களுக்கு ஒரு இன்கம் இல்லாத போது எல்லா பெயினும் பெண்களுக்கு தான் மேம். நீங்கள் வந்து காதல் திருமணம், லவ் மேரேஜ் தான் பண்ணேன் அப்படின்னீங்க. இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கவங்க, பேரண்ட்ஸை எதிர்த்து நான் போய் வெளியில் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன? இது ரொம்ப ஹார்டான கொஷின் உண்மையாகவே. பேரண்ட்ஸை எதிர்த்து போய் வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸை சமாதானம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த இணை ரொம்ப சரியான இணைன்னு நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா தாராளமாக பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்திலே பொறுமையாக இருங்க, காதலை வந்து நிரூபிங்க. காதல்ங்கிறது கல்யாணமாக கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்பயுமே இங்கே தியரிஸ், ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா மேம், அந்த ஃபார்முலாவை வச்சு தான் வாழ்க்கையை வாழணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். பட் எந்த சிக்கல் இருந்தாலும் ஃபார்முலா ஒன்றே தான் இருக்கும். அப்படி தான் வாழ்க்கையும். இங்கே என்ன ஃபார்முலா கொடுக்கப்பட்டிருக்குன்னா அன்பு, காதல், இது 2தால தான் இணைஞ்சது வாழ்க்கையே. அதை மிஸ் பண்ணிட்டா வாழ்க்கையில் அழகியலே இல்லை. அது வேணும்னு நினச்சி வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அட்வைஸாக இருக்கும். இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை கொடுத்து எங்களுக்காக உங்களோட வாழ்க்கை அனுபவங்களை மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும், இந்த தவறுகள் நடக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சுட்டி காட்டினீங்க. மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம்.